ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. நாளைய தலைமுறை பட்டினி கிடந்து சாக போகுது என்பதற்கு எச்சரிக்கை மணி. இன்னைக்கு உனக்கு செய்தி, நாளைக்கு சோறு இல்லாமல் நீ சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிவிப்பு. விவசாயியின் மரணம். டெல்லியில போராடிட்டு இருக்க விவசாயி, பஞ்சாப் விவசாயி, அவனுக்கு தான் போராடுறானா? ஒட்டுமொத்த நாட்டின் குடிமக்களுக்காக போராடுறான். நான் விளை வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை, அகவிலையை தீர்மானிக்கிறான். அது என்ன உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? ஒரு பிளேட்டு கத்தி, சேர்த்து போடுற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் 25 ரூபாய்னா 25 ரூபா. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் 5 ரூபாய்னா 5 ரூபா விலையை அவன் தீர்மானிக்கிறான். ஆனா என் ஆத்தால போய் விளை வைக்கிற வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், தக்காளி, இதுக்கு ஏதாவது விலையை அவன் தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல. ஒரு கரும்பு தட்டை, என் உடன் பிறந்தவனே, ஒரு கரும்பு தட்டை விளைய வைக்க எவ்வளவு செலவாகுதுங்கிற அடக்க செலவு 20 ரூபா. வெட்டி லாரியில ஏத்தி, பாரவுங்களை ஏத்தி சந்தைக்கு பொங்கல் அன்னைக்கு கொண்டு விற்கலாம் வரும்போது அந்த விளைய வச்ச அந்த விவசாயி தட்டை 20 ரூபா லாபம் வச்சு 25ன்னு சொல்ல முடியாது. அவன் தீர்மானிக்க முடியல. வாங்குறான் பார், அவன் சொல்லுவான் தட்டை 10 ரூபாம்பா. நான் கோவச்சுக்கிட்டு திருப்பி எடுத்து போக முடியாது, என் பொருள் கெட்டு போகும். தக்காளி 1 கிலோ நான் விளைய வைக்க 10 ரூபா ஆகுது அடக்க செலவு. நான் கூட 2 ரூபா வச்சு 12 ரூபாய், நான் இல்லை 8 ரூபாய்ன்னு கேட்பான். நான் பொருள் எடுத்து போகும்போது கெட்டு போகும், அழுகி போகும். வந்த விலைக்கு நான் விற்கிறேன். தட்டை 20 ரூபா, 10 ரூபாய் கேட்கிறேன். பாதி நட்டம். நேர கடைக்கு போறேன், பால் டாலை வாங்குறேன், கரும்பு வயல்லே குடிச்சிட்டு சாகுறேன். இதான் விவசாயி நிலைமை.